என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் இருக்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டடான ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படிங்கிற அந்த டேபுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து C1ல் நம்ம டோனி அப்படின்னு போட்டிருக்கோம், D1ல் ஸ்டார்க் அப்படின்னு போட்டிருக்கோம், E1 வந்து 100 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா concatenate அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்டை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது concatenate. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு concatenate அப்படின்னு கொடுத்துட்டு நாம் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அதில் வந்து நம்ம செல்லுடைய பிளேஸ் எங்கே இருக்குங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து E1 C1 அண்ட் வந்து D1 கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேர்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக வந்துடும். இப்போ என்ட்ரு கொடுக்குறோம், பார்த்தீங்கன்னா டோனி அண்ட் ஸ்டார்க் ரெண்டும் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவர், அதாவது நாம் ஒரு வேர்டு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த வேர்டு ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் மூலயமா இந்த வேர்டு ஃபுல்லாக லோவர் கேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு லோவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த செல்லினுடைய பிளேஸை நம்ம கிளிக் பண்ணுறோம், பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எல்லாமே லோவரில் மாறிடும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்க் அப்படிங்கிறது அப்பர் கேஸில் இருக்குது, பட் லோவர் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம எழுதினால நம்மளுக்கு வந்து லோவர் கேஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதேவே வந்து நம்ம திரும்ப மாற்றி பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் இருக்கிறது அப்பர் கேஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டுட்டு அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த செல்லுனுடைய யூனிட் நம்ம எழுதுகிறோம், எழுதிட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு அப்பர் கேஸில் நம்மளுக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம கரன்சி எழுதுகிறோம் அப்படின்னா அது எந்த கரன்சி, எந்த கண்ட்ரியோட கரன்சி நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம டாலர் அப்படின்னு எழுத போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு டாலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது அந்த கரன்சியோட நம்மளுக்கு அந்த அமௌண்ட் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது என்னென்னா அந்த டெக்ஸ்டினுடைய லென்த்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம், எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குங்கிற அந்த லென்த் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம்.